அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ராஜு அருளானந்தம், தென்காசி மாவட்டத்தில் இருந்து. பொதுவாக இந்த காலதாமதமான குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஏஎல்பி இலக்கணம் கன்னி இலக்கணம் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் ஜாதகருக்கு போயிட்டுருக்கு. நட்சத்திராதிபதி சூரிய பகவான் இவங்களுக்கு ஏஎல்பி இலக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னி இலக்கணத்திற்கு சனி பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது இவங்களுக்கு தத்துப்பிள்ளை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இவங்க தத்துப்பிள்ளை எடுத்துட்டு பின்பு அவர்களுக்கு இந்த நட்சத்திர புள்ளிகள் மாறும்போது குழந்தை பாக்கிய சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாக அமையும். ஏன் இது குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், சனி பகவான் இந்த கன்னி இலக்கணத்திற்கு 5, 6 ஆதிபத்தியம் வாங்கி அவர் 2ல் இருப்பது ஒரு சாதகமில்லாத சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திராதிபதியும் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்குமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா 5க்கு அது 10ஆம் இடமாக போகிறதுனால இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், 3ஆம் பார்வையாக இந்த ஏஎல்பி இலக்கணத்திற்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுராசியை பார்ப்பது இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் சுகத்திற்காக அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். 8ஆம் இடத்தை பார்வை செய்வதும் அவங்களுக்கு தீராத பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த இடத்துல காட்டுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 11ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்ப்பது சனி பகவான் ஒரு சுகம் சம்பந்தமான விஷயங்களே இங்கே சாதகம் இல்லாதது நிலை அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் இருக்குது. ஸோ இந்த நட்சத்திர புள்ளிகள் போகக்கூடிய காலங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறது சிறப்பை தரும். பின்பு அவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கிய சம்பந்தமான விஷயங்கள் அடுத்த நட்சத்திர புள்ளிகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பொதுவாக 2ஆம் இடத்தில் இந்த சனியோ குரு பகவானோ அமைகிறது இந்த தத்துப்பிள்ளைக்கான ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஸோ இவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில கடந்த கால நிகழ்வுகளுடைய ஒரு பதிவு தான் இந்த காலகட்டத்தில் இது நடைபெறும். நன்றி.